டிடிவி தினகரன் நேற்று எல்லாம் பத்திரிகையாளர் சந்திப்புல என்ன பேசியிருக்காருனாக்க, அண்ணாமலை மிகவும் நல்லவர், எளிதாக தொடர்பு கொள்ளக்கூடியவர், அவர் என்னுடைய நண்பரு, அவர் இருக்கும்போது தேசிய ஜனநாயக கூட்டணி நல்லா வழி நடத்திட்டு போனாரு. எப்படி 2024 நல்லா இருந்த கூட்டணியை உடைச்சு விட்டாரு, அப்படியா? அவரு உங்களுக்கு நல்லவரா? அந்த அண்ணாமலை என்ற பொறுக்கி பைய அம்மாவையும் அறிஞர் அண்ணா அவர்களையும் இழிவுபடுத்தி பேசினா, அதனாலதான் அந்த கூட்டணி உடைஞ்சது. மறந்துட்டாரா டிடிவி தினகரன்? அவர் தான் நல்லவரா உங்களுக்கு? அப்ப அம்மா மீது நீங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வச்சிருக்கீங்களே, எதுக்கு அந்த அம்மா பேர்ல அந்த கட்சியை ஆரம்பிச்சிருக்கீங்க? அப்ப அம்மாவை இழிவுபடுத்தினால்தானே அந்த கூட்டணி விட்டு அதிமுக வெளியில வந்துச்சு. அப்ப வெக்கமே இல்லாம அம்மா அவர்களை இழிவுபடுத்தவனும் கூட கூட்டணியில இருந்து நீ தாண்டா மானகட்ட பைய. அப்ப இந்த டிடிவி தினகரன் என்னென்ன டிராமா போட்டுட்டு இருக்கா பாருங்க. எதற்காக 2024 கூட்டணியை உடைச்சிட்டு அதிமுக வெளியில வந்தது? அதிமுக தலைவர்கள் அறிஞர் அண்ணாவையும் அம்மா அவர்களையும் இழிவாக அண்ணாமலை பேசினதால் தானே அந்த கூட்டணி உடைச்சிட்டு வெளியில வந்தது. அப்ப டிடிவி தினகரன் அண்ணாமலை நல்லவர் சொல்றாருன்னா என்ன அர்த்தம்? அப்ப கூட்டணி உடைச்சு விடுதால நல்லவர்ன்றீங்களா? அல்லது அறிஞர் அண்ணா அவர்களை தவறாக பேசியதால் அண்ணாமலை நல்லவரா? அல்லது புரட்சி தலைவி அம்மா அவர்களை தவறாக பேசியதால் அண்ணாமலை அவர்கள் நல்லவரா? இதுக்கு டிடிவி தினகரன் பதில் சொல்லுவாரா? அப்ப வெக்கமே இல்லாம அறிஞர் அண்ணாவையும் புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் தவறாக பேசணும்னு கூட நீங்க 2024 கூட்டணி வச்சீங்க. ஆனால் அன்றைக்கு அவர் தவறாக பேசினதால கூட்டணியை விட்டு உடைச்சிட்டு வெளியில வந்தது அதிமுக. இன்றைக்கு அவர் நீக்கப்பட்டு தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டு இன்றைக்கு நயினார் நாகேந்திரன் என்ற ஒரு பண்பட்ட நபர் அந்த இடத்துக்கு வரும்போது அதிமுக மீண்டும் சேருவதில் தவறு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த எதிரியை, திமுக என்ற எதிரியை வீழ்த்துவதற்காக தான் இன்றைக்கு சேர்ந்திருக்கு.